நிக்சன் வந்து மாயாகிட்ட கேட்குறாங்க, அக்கா யாருக்கா அந்த டாப் 5 வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் இதுக்கப்புறம் என்ன கேம் என்ன மூவ்மெண்ட்டில் போகும் அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது டாப் 5 வந்து நான் கணிச்சு வச்சுருக்கேன். அது எப்படின்னா நான் வந்து திறமையின் அடிப்படையில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா இந்த வீக்கெண்டில் நடக்கிற நிகழ்வுகள் அதெல்லாம் வச்சு நான் பார்த்த பொழுது அர்ச்சனா, விசித்ரா இவங்க 2 பேருமே கண்டிப்பாக போயிடுவாங்க, கன்ஃபார்ம். அதற்கு அடுத்தது வந்து நான் விஜய் வச்சுருக்கேன். அது இல்லைன்னா அது பார்க்கலாம். இப்போ 3 சொல்லிட்டேன்னா 4வதாக நான் சொல்கிறது யாருன்னா மாயா. நான் கண்டிப்பாக போவேன். அதுக்கு அடுத்தது பூர்ணிமா வரணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு டாப் 5 கொடுக்குறாங்க. அப்போ நான் இல்லையாக்கா? நீ இருப்படா. அதாவது நீ இருக்க அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் அந்த ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபைனல் அந்த டாப் 5ல் நீ இருக்க அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் கணிச்சு வச்சுருக்கேன்டா. சரி, அடுத்தது என்ன நடக்கும்? அதாவது நான் அர்ச்சனாகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்குமாண்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பணப்பெட்டி வைப்பாங்களாம். அதை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த வாரமும் டபுள் இவிக்ஷனா. அப்போ 5 காலி 5 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது என்னன்னு தெரில. பணப்பெட்டி யார் எடுப்பாங்க அது தெரில. பூர்ணிமா என்னமோ எடுப்பேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரில. அது அந்த நேரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும். ஆனால் பணப்பெட்டி கண்டிப்பாக எடுத்துருவாங்களா? உனக்கு வேணா நீ எடுத்துக்கேன். இல்லை நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.